இந்தியா டு பிரான்ஸ் வந்து நல்ல கனெக்ஷன் இருக்கு. பிரெஞ்சு இல்லைன்னா பிரான்ஸ்ல இடம் இல்லை கைஸ். வேணும்னா ஃபர்தர் ஆகணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்காண்டி கண்டிப்பா நாங்க எடுத்து போட்டுட்டே இருப்போம் கைஸ். பாருங்க எப்படி இருக்காரு. நல்ல விஷயம். கனடா யூகே எல்லாம் அவ்வளவுதான் வச்சு செஞ்சுட்டானுங்க. இனி நம்ம தான் யூரோப்பியன் யூனியன் தான். ஃபர்ஸ்ட் salary எவ்வளவு ப்ரோ உங்களுக்கு கிடைச்சிருக்கு? 38,000 euro. எங்க குரூப்ல கண்டென்ட் கெடுக்குதுன்னு பார்ப்போம். இங்க பார்ட் டைம்ல ஒர்க் பண்ணாவே நீங்க ஐபோன் வாங்கலாம், சைனல்ல கார் எடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். இப்படிலாம் சொல்லுவாங்க, யாரும் நம்பாதீங்க கைஸ், யாரும் நம்பாதீங்க. ஸோ கைஸ், இட்ஸ் மீ ஜிட்டோ வைப்ஸ். ஐம் பேக் வித் அ வீடியோ. ஸோ இன்னைக்கு வந்து என்ன வீடியோனா, என்கிட்ட நிறைய பேர் வந்து இங்கே ஃப்ரான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் எப்படி இருக்குது, அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வந்தால் என்னென்ன பண்ணணும், என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, அண்டு பார்ட் டைம் எப்படின்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஃப்ரெஞ்சு வேணுமா வேண்டாமா அப்படி இப்படின்னு நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதுக்கு வேண்டி தான் இந்த வீடியோ. இளம்பரி ப்ரோன்னு ஒரு ஆள் இருக்கார். அவர் வந்து இங்கே நம்ம பாண்டிச்சேரி வந்து ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய இது ஸ்டூடெண்ட் ரிலேட்டட் கண்டென்ட் வேணும்னா சொல்லுங்கள், அதுக்கப்புறம் ஒன்றா பண்ணுவோம். And first இந்த வீடியோ பாருங்க and back in the camera தேவானந்த் camera back and அது கேட்கலாம் guys. Hi bro. அவரை எப்படி இது bro ரெடி நலமா? நல்லா இருக்கும் bro. என்ன bro bro அவனை காட்டி நீ ஏன் குத்தாச்சிட்டு இருக்க? எங்க குரூப்ல கண்டென்ட் கெடுக்குதுன்னு பார்ப்போம். எல்லா குரூப்லயும் இருப்பான். இதான் நம்ம இளம்பரி ப்ரோ. உங்களை பத்தி சொல்லுங்க ப்ரோ. ஹேண்ட்ஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், குட் எக்ஸ்பீரியன்ஸ், பேட் எக்ஸ்பீரியன்ஸ், என்ன நடந்தது எல்லாத்தையும் அடிச்சு கொட்டுங்க ப்ரோ. 6 years ரொம்ப கம்மி தான். இதுல வேற நான் 2 வருஷம் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு ஸ்கூல்ல படிச்சுட்டு தான் நான் அதுக்கப்புறம் நான் இங்கே வந்தேன். நான் ஃபுல்லாக ரோபோட்டிக்ஸ் தான் ஊர்லேயும் சரி. ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணினே படித்தேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி ஏர்போர்ட்டில் என்னை சீல் குத்த போகிறாங்க. சீல் குத்தும்போது இமிகிரேஷன் சொல்லுவாங்க. சீல் குத்தும்போது அங்கே ஒரு ஃப்ரெஞ்சு பேசினாங்க. சத்தியமாக புரியல. நீங்கள் ஊரில் ஃப்ரெஞ்சு படிச்சுட்டு வந்தீங்களா ப்ரோ? இப்போ நல்லா பேசுவேன் நான் ஊரில். இது A1 A2 தான் படிச்சிங்களா? ஆமாம், A2 வரைக்கும். A2 வரைக்கும் படிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஆனாலும் உங்களால் இந்த ஊர் ஃப்ரெஞ்சு ரொம்ப டிஃப்ரெண்ட் கைஸ். இங்கே வந்து நம்ம ஊர்ல இருந்து என்ன படிச்சுட்டு வந்தாலும் இங்கே ஒரு ஓவராலுக்கு தான் மேனேஜ் பண்ணுவோம். இங்கே வேறு ஒன்று இருக்குதுங்க. பாரிஸ்காரங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பேசுவாங்க, மெர்சல்காரங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பேசுவாங்க. அராபு ஒரு அராபுலாம் ஃப்ரெண்ட்ஸ்னா எல்லாம் ஒரே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸ்லாங் அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். படிப்பு 1.5 வருஷம், அப்புறம் இன்டர்ன்ஷிப். அது லில்லில் பண்ணீங்கன்னா ப்ரோ? ஆமாம், லில் எப்படி ஒரு சூப்பரான ப்ரோ. ரூவா மாதிரி தான் லில்லும். ஒரு அவுட்ஸ்கட்ஸ், ஒரு கண்ட்ரி சைடு ஒரு நல்ல வைபா இருக்கும். ஆமாம், செம வைப், ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வைப். ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் நம்ம எங்கே வைப் பண்ணோம், நம்ம படிக்கிறதே போயிடுச்சு. கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் அதிகம். ரோபோட்டிக்ஸ்ன்றது கொஞ்சம் பெரிய விஷயம். அது படிக்கிறதுக்கே எனக்கு சனிக்கிழமை கூட ஈவன் எனக்கு வந்து காலேஜில் அது வச்சு ப்ரோ. ஆமாம், காலேஜில் இருக்கும். அப்போது நீங்கள் படித்தது 2 வருஷம் கோர்ஸ் ப்ரோ? 2 வருஷம் மொத்தம். 1 வருஷம் வந்து ஃபுல்லாக படிப்பு, 6 மாதம் வந்து ப்ராஜெக்ட்டு, இன்னொரு 6 மாதம் இன்டர்ன்ஷிப். ஓகே 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 ஓகே. இன்டர்ன்ஷிப்பே நான் ஜெர்மனில் தான் பண்ண வச்சுக்கோங்க. அதில் 19 ப்ராஜெக்ட் பண்ணும்போதே எங்களுக்கு கோவிட் வந்துடுச்சு. எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. நல்ல பெரிய இன்டர்ன்ஷிப் வச்சுது. ஃப்ரான்ஸ்லாம் பண்ணோம். வேற எங்கேயும் பண்ண முடியாது. யூரோப்ல நீங்க நம்ம யூரோப்பியன் யூனியன், நம்ம 26 கண்ட்ரீஸ்ல எங்க வேணாலும் பண்ணலாம். பிரான்ஸ்ல வந்து வேலை பார்க்கறதா இருந்தா இன்டர்ன்ஷிப் இதாங்க மென் ஸ்டாக். படிக்கிறீங்களோ அது ஒழுங்கா படிக்கணும். அவருக்கு இப்போ ரோபோட்டிக்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ட்ரீம் இருக்கு, பேஷன் இருக்கு. அதுக்காண்டி இங்க வந்தாரு. அதுக்காண்டி எல்லாமே படிச்சிருக்காரு. ஆமா, இல்ல அதுவும் நான் வேற ஒன்று சொல்றேன். இங்க புக்கு படிப்புலாம் கிடையாது. கமான், புக்கில் இது போட்டுக்கிறான் அந்த மாதிரிலாம் எழுத சொல்ல மாட்டாங்க அவங்கள. இங்கே செயல்முறை கல்வின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா நம்ம என்ன படிச்சிடணுமோ அதை செஞ்சு காட்டணும் உங்களுக்கு. அப்போ தான் நம்மளுக்கு மார்க் போடுவாங்க. ஆமாம், ஆனால் எங்களுக்கெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து அசைன்மெண்ட்ஸ் அந்த மாதிரி வேறு. ஆக்சுவலாக நான் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அவர் ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக அவர் படிச்சிருக்காரு. மிஷின் லேர்னிங் தான் நான் இப்போ வச்சு அந்த கேமரா வச்சு எப்படி ஆப்ஜெக்ட்லாம் டிடெக்ட் பண்ணி விலைய சொல்லலாம். ஓ, ரோபோட்டிக்ஸ். அதுவும் எல்லாம் ரோபோட்டிக்ஸ் சம்பந்தமா எல்லாமே. அப்புறம் ஜாப் உடனே 2 வருஷம் உடனே எல்லாம் எனக்கு கிடைக்கல. அதுதான் ப்ரோ வச்சு செய்வானுங்க. செம. ஏன்னா எல்லா இந்தியன் பசங்களுக்கும் நல்ல விஷயம் என்னன்னா 2 வருஷம் பே பேக் விசா இருக்கும். ஸ்டே பேக் அது ஒரு நல்ல விஷயம். கனடா யூகே எல்லாம் அவ்வளோதான் வச்சு செஞ்சுட்டானுங்க. இனி நம்ம தான் யூரோப்பியன் யூனியன் தான். இது ஆக்சுவலி இந்தியன்ஸுக்கு மட்டும்தான் ஃப்ரான்ஸ் கொடுக்குறாங்க. அதனால நம்மளுக்கு அதனால ஒரு பெனிஃபிட். வேற எந்த கண்ட்ரிக்காரங்களுக்கும் இது கிடையாது. அது இல்லாம இந்தியன்ஸுக்கு இங்க ஒரு ராஜ மரியாதை இருக்கு. இந்தியா டு பிரான்ஸ் வந்து நல்ல கனெக்ஷன் இருக்கு. அது வந்து இப்ப இமானுவேல் மேக்ரோன் அவங்க எல்லாம் வந்து இந்தியா இப்ப ரஃபேல் வேற இங்க இருந்து வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய நேஷனல் டு நேஷனல் கனெக்ஷன் இருக்கு. நிறைய தொழில் ரீதியான கனெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இருக்கு. அதெல்லாம பாண்டிச்சேரியே இங்கே தான். பேசிக்காக இப்போ நான் பாண்டிச்சேரியில் இருந்து வந்தேன். எங்கள் குடும்பமே இங்கே தான் இருக்குது.
எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி மட்டும் அங்கே இருக்கிறாங்க. மீதி சாரி மாமா, அப்புறம் வந்து எங்கள் அண்ணன், என் அண்ணி எல்லாருமே இங்கே தான். ஃபுல்லாக இங்கே தான். இனி அடுத்து என்ன பண்ணீங்க ப்ரோ? அங்கே பாரிஸில் எவ்வளோ அமௌண்ட் வேலை பார்த்தீங்க? பாரிஸில் வந்து இதுதான் தவறான செயல். இங்கே வைங்க ப்ரோ, வீடியோ காண்டி ப்ரோ. எனக்கு இப்போ வந்து நம்ம ட்ரிங்க் காணும். ஆமாம் ஆமாம் கைஸ், ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் வரோம். மீண்டும் இந்த டாக்கு தொடர போகிறது. அடுத்து வந்து ராஜா பார்ட் டைம் வந்து கிடைச்சிருக்கு ராஜாவுக்கு. அது வந்து அவன் எப்படி கிடைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். பாருங்க guys, தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். A few moments later. Back from short commercial break. ஓகே, இப்போ வந்து அடுத்து கரெக்டாக நீங்கள் இப்போ இன்டர்ன்ஷிப் பார்த்து முடிச்சிங்க கரெக்டாக? இன்டர்ன்ஷிப்பே சொல்கிறேன். இன்டர்ன்ஷிப்பே நான் கோவிட் பேட்ச்னு சொல்கிறேன். ஆமாம் கோவிட் பேட்சில் விட்டோம். விட்டுலேருந்து பிடிக்கிறாங்க கமான். கரெக்டாக நான் இங்கே வந்து படிக்கும்போது ஏன் நரம்புன்னு தெரியல, கோவிட். நான்லாம் அந்த நேரத்தில் சைனாக்காரனை திட்டாத சைனாக்காரனே கிடையாது. ஆனால் இங்கே எல்லாமே ஒரு நல்ல இது ப்ரோ, நேஷனாலிட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ. ஆமாம். ஏன்னா ஏன் விஷயம்னா எல்லாமே ஓகே பேப்பர் ஒர்க் பண்ணாமல் இப்போ என்ன ஒரு கடுப்பு, கோவிட் வந்ததுமே அவங்க வந்து லேபு கீபு எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உடனே 2 வருஷம் ஆகிட்டு, இன்னொரு 4 வருஷத்தை மட்டும் கரெக்டாக. ஓகே சரி. ஏன்னா வந்து நமக்கு பஸ் டைம் ஆகிட்டு உங்களுக்கு தெரியும். ஆமாம் வேற போய் எங்களுக்கு வேற பஸ் இன்னொரு 20 மினிட்ஸ்ல பஸ் இருக்கு. இந்த ஒரு நல்லா தெளிவாக இன்னும் வேணும் வீடியோஸ் வேணும்னா ஃபர்தரா வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காண்டி கண்டிப்பா நாங்க எடுத்து போட்டுட்டே இருப்போம் கைஸ். அடுத்த ஒரு 6 மாசம் சும்மா இருந்தா வேலை தரத்துக்கான முயற்சி. அந்த ஸ்டே பேக் பீரியட்ல 6 மாசம் சும்மா இருந்தீங்க. அதுக்கப்புறம் 6 மாசத்துல வேலை கிடைச்சிட்டு அடுத்த ஒரு 6 மாசத்துல வேலை கிடைச்சிச்சு. ஐபோன் ஒரு கம்பெனி பாரிஸ்ல. நானே வந்துட்டு வெளியே வந்துட்டேன். வந்து அது கம்பெனிக்கு எனக்கு உள்ள மலக்கசப்பு வேற கம்பெனி. ஃபர்ஸ்ட் salary எவ்வளவு ப்ரோ உங்களுக்கு கிடைச்சீங்க? ஜாப் ஆட் போயிட்டு ஃபர்ஸ்ட் salary 1 கோடி அப்போ 1 கோடி 38,000 யூரோ. ஆக்சுவலா ஒரு இயருக்கு 38,000 யூரோ ஒரு நல்ல அமௌண்ட் தான் ப்ரோ. நல்ல அமௌண்ட். ஆனா இங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு டீசென்ட்டான அமௌண்ட். ஸ்டார்டிங் ஒரு வேலைக்கு ஒரு நல்ல அமௌண்ட் தான் எனக்கு தோணுச்சு. பைக்கர்ஸ் எல்லாம் இங்க டெலிவரி பர்சன் இல்லையா ப்ரோ? கண்டிப்பா இது இருக்கு டப்பா. வா அடுத்து உனக்கு தாண்டி கைஸ். பார்ட் டைம் வந்து ராஜாவை கான்டாக்ட் பண்ணுங்க. ராஜா அபிஷியல் அவன் இப்போ எடுத்து வச்சு நான் கான்டாக்ட் வாங்க. ஆமா கான்டாக்ட். அப்புறம் என்ன ஆச்சுன்னா அங்க இருந்து அப்புறம் ருவானுக்கு வந்தேன். ருவான்ல இப்போ கரண்டா வந்து நீங்க ப்ரொஃபஸரா ஒரு காலேஜ்ல இருக்கீங்க ரோபோட்டிக்ஸ். இல்ல ப்ரொஃபஸர் பெரிய விஷயம். நான் கிளாஸ் எடுப்பேன். ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரிசர்ச் இன்ஜினியர்னு வச்சிருக்காங்க. ஓகே. ரோபோட்டிக்ஸ்ல ஒரு செக்ஷன்ல வர்க் பண்றீங்க. ஒரு செக்ஷன். அந்த வாட்ஸ்அப் டிபி போட்டோ காட்டுங்க ப்ரோ. ப்ரோ வந்து ஃபியூச்சரை பத்தி எங்க திங்க் பண்ணி வச்சிருக்காங்க நீங்க போட்டோலே பாப்பீங்க. தொலைநோக்கு பார்வை எங்க இருக்குன்னு மட்டும் பாருங்க. எது ரோபோன்னு கண்டுபிடிக்க முடியும் கைஸ். அது எது ரோபோன்னு கண்டுபிடிங்க. எது ரோபோ பாருங்க எப்படி இருக்காரு தலைவர். டிபியை பார்த்தாலே தெரியுது. இது நம்ம ஒரு நாய்க்குட்டியா ரோபோட்டா வச்சிருக்காரு. அண்ணா சூப்பரா இருக்கு ப்ரோ. அண்ட் உங்க இதை வந்து ஒரு வீட்ல ஃப்ரேம் போட்டு வச்சிங்கன்னு வச்சுங்க, உங்க வம்சாவளி எல்லாத்துக்கும் தெரியும். எங்க தாத்தா வந்து சிங்கம் பொருள்லாம் வந்து எடுத்த மாதிரி இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க என்ன ப்ரோ அட்வைஸ் கொடுப்பீங்க? இப்போ வராங்க என்ன இப்போ இந்த டைம்ல உங்களுக்கு ஒரு ஃப்ரெஞ்சு படிச்சிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2 பாயிண்ட் சொல்லிங்கன்னா என்ன சொல்லுங்க? ஃப்ரெஞ்சு கத்துங்க. ஃப்ரெஞ்சு இல்லைன்னா பிரான்ஸ்ல இடம் இல்லை கைஸ். ஃப்ரெஞ்சு கத்துங்க. இங்க வந்து நிறைய பேர்கிட்ட ஃப்ரெஞ்சுல பேசுங்க. ஃப்ரெஞ்சு அதை மட்டும் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வாரீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரெஞ்சை மட்டும் படிச்சுடுவாங்க. ஃப்ரெஞ்சு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இங்கே எல்லாத்துக்குமே ஈஸி. ஒர்க்குக்கு போகிறதுக்கு பார்ட் டைம் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே இங்கே ஃப்ரெஞ்சு தேவைப்படும். அது எல்லாமே இங்கே ஈஸி. அதனால ஃப்ரெஞ்சை படிச்சுடுவாங்க. ஃப்ரெஞ்சு படிச்சிங்க. அப்புறம் மற்ற விஷயம் எதனா வேணும்னா ஜித்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஃபர்தராக நாங்கள் வீடியோ போடுவோம். அண்ட் பார்ட் டைம் ப்ரோ பார்ட் டைம் அனுபவத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பார்ட் டைம்லாம் உட்காந்து சொல்லலாம் ப்ரோ. கைஸ் வந்து 3 மாசத்துலயே பார்ட் டைம் எடுத்த பெருமை வந்து ராஜராஜன் முத்தையன் இதான் போகும். ரொம்ப கஷ்டம் இல்ல. ஆக்சுவலி நான் வந்து 25 ஷாப் கிட்ட ரெஸ்யூம் கொடுக்கணும். 25 ஷாப் ரெஸ்யூம் கொடுத்துட்டு ஃபுல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணேன். கொஞ்சம் ஃப்ரெஞ்சு படிச்சிட்டியா? கொஞ்சம் ஒரு 3 மந்த்ஸ்ல ஓகே கைஸ். அண்ணன் ஆம்ப் ஜப்பார்ல ஆம்ப் ஃப்ரான்ஸ். இல்ல அண்ணன் வந்து கொஞ்சம் பேராகிராஃப் வந்து கொஞ்சம் பொலைட்டா பேசுற மாதிரி ஃப்ரெஞ்சுலாம் படிச்சுட்டு அவரு கடையா போயிட்டு ஜத்ரவா இசி
அப்ராந்தேசி அப்ராந்தேவா நான் படிச்சு தானே இருக்கேன் இங்க. அது வரும். அது அடுத்த சத்திரம் ஸ்டடி அப்படி இல்ல என்ன ஏழோ பிரெஞ்சு கைஸ் இதான் கைஸ் பிரெஞ்சு படிச்சுவாங்க. கொடுத்தேன் நிறைய கடையில கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு ரெண்டு இடத்துல கிடைச்சிச்சு. ஒன் நைட்டு ஒன்னு மார்னிங். ஏதோ என்னன்ற லக்கு ப்ரோ. பிரெஞ்சு படிங்க, உங்களுக்கு ஹார்ட் ஒர்க்க போடுங்க, யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. யூனிவர்ஸ் வந்து உங்களை எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். இங்க பார்ட் டைம்ல ஒர்க் பண்ணாவே நீங்க ஐபோன் வாங்கலாம், சைனல்ல கார் எடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். இப்படிலாம் சொல்லுவாங்க, யாரும் நம்பாதீங்க கைஸ், யாரும் நம்பாதீங்க. லைசன்ஸ் தான் எடுக்க முடியும். லைசன்ஸ் தான் எடுக்க முடியும். அதான் கொஞ்சம் அதிகம். ஸோ கைஸ் நாங்க வந்து டெலிகிராம் சேனல் ஒன்று உருவாக்கலான்னு இருக்கோம். அது வேணும்னா அதோட லிங்க் எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஷேர் பண்றோம். அது வரைக்கும் பார்த்துருங்க கைஸ். வேற வீடியோ வேணும்னா சொல்லுங்க. இதுல இருந்து உங்களிடம் விடைபெறுகிறோம். ப்ரோ பாய் பாய் சொல்லுங்க ப்ரோ. பாய் கைஸ். பாய் கைஸ். நீ பாய் சொல்லுங்க ப்ரோ. பாய் கைஸ். அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாம் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஓகே, see you guys.